ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் பார்த்திங்கன்னா 26வது நாள் சாய்பாபாவின் அருளால் நிறைவேறப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேங்க. அவர் இன்றைக்கி இவ்வளோ நாளாக நானும் சாய்பாபாவுக்கு பூ வச்சுட்டு தாங்க வந்துட்டுருக்கேன், வழிபாட்டு முறையில் செஞ்சிட்ருப்பேன். எனக்கு ஒரு நாளும் அவர் பூ போட்டதே இல்லைங்க. நான் எல்லா தெய்வங்களையும் பார்த்துருக்கேன், எல்லா தெய்வமும் எனக்கு பூ போடும், ஆனால் சாய்பாபா எனக்கு போட்டதே இல்லைங்க வழிபாட்டு முறையில். அப்படி இருக்க சொல்ல வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை அதுவும் குரு நாளில் எனக்கு அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் பூ கையில் கிடச்சிதுங்க. நான் வெள்ளை கலர் சாமந்தி தான் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் வச்சுருப்பேன், நீங்களே பாருங்கள். சரி, மஞ்சள் கலர் பூ கிடைக்குது, நம்ம இன்றைக்கி சாய்பாபாவுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் எல்லா வழிபாட்டு முறைகளும் முடிச்சுட்டேன் மக்களே. முடிச்சுட்டு வேண்டுதலை வச்சுட்டு யாராவது பூ போடுங்கன்னு சொல்லிட்டு கேமராவையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன், என்னோடய செல்லில் ஆஃப் பண்ணிவிட்டு உட்கார்ற சமயத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் ஒரு பூ போட்டுட்டாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போவுமே என்னோடய வழிபாட்டு முறையில் பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜைகளெல்லாம் முடிச்சிருவேன். முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்துருவேன். நான் உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறமா தான் எழுந்து வருவேன். நான் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். உட்காந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூவே சாய்பாபா போட்டுட்டாருங்க. மணி அடிக்குது பாருங்கள், நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மணி அடிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பூவே எனக்கு சாய்பாபா போட்டது ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மக்களே. 2வது மணி அடிச்சிருச்சு பாருங்கள். அப்படி இருக்க சொல்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் கேமராவை செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே உட்காந்து தான் நான் சுவாமிகளை பார்த்துட்ருந்தேன். அப்படி பார்க்க சொல்ல எனக்கு இப்படி ஒரு ஆனந்தம் நடந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னதை நான் கீழே போட்ட பிறகு தான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் மக்களே. அவர் எனக்கு பூ போட்டுட்டார். போட்ட பிறகு தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் மக்களே. எப்பவுமே சொல்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஸ்லோகம் சொல்லிட்டேன் மக்களே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருந்தது. நான் காலையில் வர சொல்லவே பார்த்துட்டேன், மழை ரொம்ப பேஞ்சிட்டே இருந்தது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் மக்களே. ஆனால் நிலைவாசல் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்ச மக்கள் அது எரிஞ்சிட்டே தான் இருந்தது அந்த மலையிலையும். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தீபங்களும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்து அந்த தீபங்களும் உள்ளே வச்சுட்டேன் மக்கள். இவ்வளோ நாள் வழிபாட்டு முறையில் என்னவோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி வியாழக்கிழமை எனக்கு சாய்பாபா பூ போட்டது ரொம்ப அற்புதமாகவே இருந்தது. அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு இனி நடக்கும்ன்றதை நான் அந்த சாய்பாபா நம்புகிறேன் மக்களே. விநாயகர் வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம் மக்களே. நான் நேற்று பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் இன்றைக்கி நான் முறை பிரகாரம் எல்லாமே மேற்கொண்டேன். அப்படி இருக்க சொல்ல அந்த விநாயகர் தான் எனக்கு துணை புரிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் மக்களே. இதுதான் என்னுடைய வழிபாட்டு முறையில் உண்மையான நடந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன். நான் வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டு நான் மறுபடியும் உள்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறேங்க. பாருங்கள், சாய்பாபா பூ போட்டாருங்க. இதுதான் நடந்தது இந்த இடத்துல. சாய்பாபா மடியில் தாங்க வச்சுருந்தேன் நான் அந்த பூ விழுந்தது பாருங்கள் மக்களே. ஆனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் விழுந்த பிறகு தான் நான் எடுத்திருப்பேன் பாருங்கள். அதை அழகாக காமிச்சிருப்பேன் பாருங்கள். அதை எடுத்து அதுக்கப்புறமா ஒரு 5:40 ஆகிடுச்சுங்க. அவர் போட சொல்ல 5:40 ஆகிடுச்சு. அந்த இடத்துல தான் எடுத்து நான் எப்போவுமே தெய்வங்கள் பூ போட்டால் மறுபடியும் அவங்களுக்கு வைக்க தேவையில்ல மக்களே. நாம் எடுத்து அதை தலையில் வச்சுக்கலாம். தெய்வங்கள் பூ போடுறாங்கன்றதுனால அது நமக்கு தாங்க போடுறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் வைக்க தேவையில்லை. அப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு பூ கூட நீங்கள் வைக்கலாங்க. பாருங்கள் மக்களே, நல்லா ஜோன் மழை பெஞ்சுது. நான் நிலைவாசலில் அவசரமாக கோலம் போட்டுட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டேங்க. ஃபஸ்ட்டு அதை தான் செஞ்சேன். ஆனால் அப்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா லேட்டாக தாங்க அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. நான் இந்த வழிபாட்டு முறையை செய்ய சொல்ல பார்த்திங்கன்னா மணி 4 இருக்குங்க. இன்றைக்கி அதோட இன்னொரு அற்புதம் நடந்தது மக்களே. நேற்று நான் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ண சொல்ல ஒரு அகல் எடுத்து எண்ணெய் திரி போட்டு தாங்க விளக்கு ஏற்றிருப்பேன். அந்த விளக்கை நாம் குபேரராண்ட வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் இன்றைக்கி தோணுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு குபேரராண்ட வச்சேன். குபேரர் விளக்கை எடுத்து பெருமாளுக்கு ஏற்றினேங்க. அவர் விளக்கில் இருந்து எடுத்து தான் தீபத்தை எடுத்து பெருமாளுக்கு ஏற்றினேன். ஆனால் பெருமாள் எவ்வளோ ஆனந்தப்பட்டிருக்காரு பாருங்கள். எப்போவுமே குபேரர்கிட்டேருந்து பெருமாளுக்கு எடுத்து செஞ்சோன்னா ஒரு ஆனந்தம் தாங்க படுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, குபேரர் தாங்க பெருமாளுக்கு பணத்தை கொடுத்தவரே குபேரர் தான். இதுதான் நடந்த உண்மை. அதனால் குபேரர் விளக்குலேருந்து நீங்கள் பெருமாளுக்கு விளக்கு ஏற்றிங்கன்னா ரொம்ப ஆனந்தப்படுவாருங்க. இன்றைக்கி என்னோடய வழிபாட்டு முறை ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது. எல்லா வழிபாட்டு முறையிலும் முடிச்சுட்டு நான் உட்கார சொல்ல பார்க்குற மக்களே எனக்கு சாய்பாபா
இந்த நாள் இனிய நாளுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததுங்க. அதை பார்க்க சொல்லி ரொம்ப ஆனந்தமாக இருந்தேன். அந்த மெசேஜை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மக்களே. நான் போட்ட இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சிவந்தனே. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம்.